Hi my dear 10th standard students, public exam க்கு இன்னும் 2 days தான் இருக்கு. இந்த 2 daysல எந்த क्वेश्चन எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस லிஸ்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். கவலையே படாதீங்க. இந்த வீடியோல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான குறுவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையும் பார்த்தறலாம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமோட क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு. சோ இந்த இயரோ சேம் அதே மாதிரி தான் இருக்குமா? அண்ட் என்னென்ன போர்ஷன்ஸ்ல இருந்து நமக்கு மாத்தி क्वेश्चन கேட்பாங்க. அண்ட் அந்த லாஸ்ட் இயர் இல்லையா அந்த சிலபஸ்ல இருக்க போர்ஷன்ஸ் இப்போவும் நமக்கு இருக்கு. சோ அதுல இருந்து என்னெல்லாம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க, நம்ம இதுக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இயல் 1ல இருந்து 3 வரைக்கும் இருக்கக்கூடிய குறுவினா, சிறுவினா, நெடுவினால இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस உங்களுக்கு கொடுத்திருக்கேன். சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி நெடுவினாக்கு கொடுங்க. நெடுவினா நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் வரும். சிறுவினாவும் குறுவினாவும் ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா? சோ நெடுவினால இம்பார்ட்டன்ட் நெடுவினா கொடுத்திருக்கேன். இந்த இயல் 1ல பாத்தீங்கன்னா 1, 3, இயல் 2ல 1 and 2 அண்ட் இயல் 3ல பாத்தீங்கன்னா 2 and 3 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ஸ்கிப் பண்ணாம படிச்சு முடிச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்னா இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற क्वेश्चंस மட்டும் நீங்க டைம் இருந்தா எழுதி பாருங்க. இல்லைன்னா நீங்க புக்லயோ கைட்லயோ வந்து ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இயல் 4ல இருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டான குறுவினா, சிறுவினா, நெடுவினா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த क्वेश्चन எல்லாம் ஸ்கிப் பண்ணாம படிங்க. ஏன் இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன்னா இது லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல இருந்து எடுத்த क्वेश्चन அண்ட் ஆல்சோ இந்த இயர் ஆஃப் இயர்லி क्वेश्चन இருக்கட்டும், ரிவிஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும். சோ அதுல எல்லாம் கேட்ட क्वेश्चन தான் உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसா கொடுத்திருக்கேன். சோ இத ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க क्वेश्चन அடுத்து வந்து படிங்க. ஓகேங்களா? மேம் இது மட்டும் படிச்சா போதுமா மேம், நான் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடுவேனா மேம்னா அப்படி கிடையாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா முடிக்கணும். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நம்மளால இதுல இருந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பகுதி 1. சோ பகுதி 1ல நமக்கு 15 1 மார்க்ஸ் கேக்குறாங்கப்பா. இந்த 15 1 மார்க்ஸ்ல ஒரு 10 1 மார்க்ஸ் பாத்தீங்க, 10 to 11 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு புக் பேக் 1 மார்க்ஸ் அண்ட் புக் இன்டீரியர் 1 மார்க்ஸும் சேர்ந்து இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 1 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா பாடல் வரி வினா விடை அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு போயமோட ஒரு 4 லைன் கொடுத்துட்டு அது ரிலேட்டட் ஒரு 4 क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ 1 மார்க்ஸ்ல நீங்க ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா நீங்க என்ன பண்ணணும்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு 1 மார்க்ஸ் தரவு பண்ணிருங்க. ஒரு இயலுக்கே 5 1 மார்க் தான் இருக்க போகுது இல்லையா? சோ நமக்கு ஒரு 7 இயல் இருக்கு. சோ முதல்ல 35 1 மார்க்ஸ் தான் இருக்கும். அதை பாத்துருங்க. அதுக்கப்புறமா புக் இன்டீரியர்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் படிங்க. புக் இன்டீரியர் 1 மார்க்ஸ் எப்படி படிப்போம்? பாக்ஸ் கண்டென்ட் படிப்போம். அதாவது நூல் வெளியா இருக்கட்டும், ஆசிரியர் குறிப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா? சோ அந்த மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருங்க. ஓகேங்களா? சோ அது போக உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस கிடைக்குது, இப்போ ரிவிஷனோட எக்ஸாம்ஸ் क्वेश्चन பேப்பர்லாம் கிடைக்குதுன்னா அதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயர்லயும் பாடல் இருக்கு இல்லையா? அந்த பாடல என்ன தலைப்பு, அதாவது இப்போ பரிபாடல் அப்படின்னா பரிபாடலோட ஆசிரியர் யாரு, அதுல என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா? சோ ஏன்னா அந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சாதான் நீங்க இந்த பாடல்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக சோ அதுல நீங்க என்ன அந்த பாடல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அதோட ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பொருள் கூறுகள் படிச்சிருங்க. பொருள் கூறுகள் இருந்தும் நமக்கு 1 மார்க் கேக்குறாங்க. இலக்கண குறிப்பு படிங்க, பகுபத இலக்கணம் படிங்க. ஓகேங்களா? சோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் அதுல இருக்கக்கூடிய few பாயிண்ட்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு புக் இன்டீரியர்லயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பண்ணாலே நம்மளால 1 மார்க்ஸ்ல 15 out of 15 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீயாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. சோ இச்செய்தி உணர்த்தக்கூடிய விருந்து போற்றிய நிலை அப்படிங்கிறது இன்மையிலும் விருந்து அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒருத்தங்க வறுமையா இருந்த போதும் என்ன பண்ணாங்க, விருந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற கதை. இது வந்து பொருளை வந்து இது உணர்த்தது. அதனால இன்மையிலும் விருந்து அப்படிங்கறது ஆன்சர். அடுத்து பாருங்க, தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க. சோ பொது வாழ்வில் டேஷ் கூடாது, டேஷ் அவரை மிஞ்ச ஆள் கிடையாதுங்கிறாங்க. அப்ப பொது வாழ்வுல நம்ம நடித்தல் கூடாது. நடித்தல்ங்கிறது என்னது? அல் விகுதி வந்திருக்கு. அதனால அது தொழிற்பெயர். சரிங்களா? அடுத்து நடிப்பு. தொழிற்பெயர் தான் கொடுத்திருக்காங்க. சோ நடிப்புங்கிறது நமக்கு தொழில்ல வரும். அதனால நடித்தல் நடிப்பு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வாய்மையே மழைநீராகி
வாய்மையை மழைநீராக இத்தொடரில் வெளிப்படுத்தும் அணி. அப்போ இது வாய்மையே மழைநீராகினா அது வாய்மைய இங்க மழைநீரா உருவகம் படுத்திருக்காங்க. அதனால இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா உருவகம் வரும். அடுத்து வெண்பா டேஷ் ஓசையோட செப்பல் ஓசை. இது இந்த இயர் ஆஃபேலி கொஸ்டின்லயுமே நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதோட காரணம். ரெண்டு நாட்டு அரசர்கள் என்ன பண்றாங்க? தும்பை பூவை சூடி போரிடுறாங்க. தங்களுடைய வலிமையை, எங்களோட வலிமை இதுன்னு சொல்லி மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக தும்பை பூவை சூடுவாங்க. சோ இது என்னது? வலிமையை நிலைநாட்டல் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத காய்ந்த இலை காய்ந்த தோகைங்கிறது எதை குறிக்குது? சருகையும் சண்டையும் குறிக்குது. ஓகேங்களா. அடுத்து கருணையன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார். இதுல யார் சொல்றாங்க? யார் யாருக்காக சொல்றாங்க பாருங்க. கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டாங்க. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்வு செய்யுங்க. இப்ப வீசு தென்றல்ங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், வீசிய தென்றல் 3 காலங்களையும் நம்ம சொல்லலாம் இல்லையா? அதனால நம்ம இத வினை தொகைன்னு சொல்லுவோம். சோ இதே மாதிரி உங்களுக்கு இலக்கண குறிப்புல இருக்கு. ஓகேங்களா. என்ன வரும் அப்படின்னா அந்த முறை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண குறிப்புல கொடுத்திருப்பாங்க. மெய்முறை, உய்முறை அந்த மாதிரி. சோ அதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்டிருப்பாங்க. இதுல மெய்முறைங்கிற வார்த்தை மட்டும் பாருங்க. சோ மெய் அப்படிங்கிறது உடம்பு, உடம்பின் முறை அப்படிங்கிற மாதிரி பொருள்ல வரும். சோ அது மட்டும் நமக்கு என்ன வராது? வினை தொகையில வராது. சோ இது என்ன ஆன்சர் வரும்? மெய்முறையோட இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கறத சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் பாப்போமா? பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது? சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய சென்டென்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்னது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், சுதந்திர இந்தியாவில் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. இப்ப நமக்கு கிடையாது. சோ இது விட்டுலாம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல்ங்கிறது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட், பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. ஒரு பழமொழி இருக்கு. சோ அதுக்கு ஆப்டான நம்ம சென்டென்ஸ் எழுதணும். ஓகேங்களா. விருந்தும் மருந்தும். சோ வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா? விருந்தும் மருந்தும் என்னைக்குதான் இருந்தாலும் 3 நாள் தான் அப்படிம்பாங்க. சோ அதுதான் 3 நாள்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. சொன்னேன் இல்லையா? 12th 13 14 15 இந்த 4 கொஸ்டினுமே நமக்கு பாடல் வரி வினா விடையிலிருந்து கேட்டிருக்காங்க. சோ பாருங்க, விசும்பில் உள்ளி உள் உள் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஊழ் ஊழ்னு வந்தாலே நம்ம என்ன சொல்லிடுவோம்? பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உலகமானது எப்படி தோன்றுச்சு பத்தி அப்படிங்கறத பத்தி அதை சொல்லியிருப்பாங்க. ஊழ்னா என்ன சொல்றோம்? முறைன்னு சொல்லுவோம். ஊழினா யுகம், நீண்டது ஒரு கால பகுதின்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் பொருள் கூறுகள் இருக்கும். அதை எடுத்து படிச்சு பாருங்க. ஓகேங்களா. சோ இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கப்பா. ஆஃபேலி கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது இம்பார்ட்டன்ட் தான். பாருங்க, பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல். சோ அடுத்து பரிபாடல் பரிபாடலோட ஆசிரியர் யார்? நமக்கு கீராந்தையார். அதையுமே ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பாருங்க, பாடலோட ஆசிரியர். அடுத்து பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமோனை. சரிங்களா. சோ நல்லா யோசிச்சுக்கோங்க. நமக்கு மோனையும் எதுகையும் ஈஸியா தெரியும். ஓகே, மோனை தெரியும். முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு. எதுகை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. ஆனா என்ன பண்ணிருவாங்கன்னா மோனையில 2ஆ பிரிப்பாங்க. அடிமோனை, சீர்மோனை. இதுல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருவீங்க. ஓகே, எதுகையிலயும் அதே மாதிரி 2ஆ பிரிப்பாங்க. அடி எதுகை, சீர் எதுகை அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இந்த அடினா என்ன, சீர்னா என்னன்னு நீங்க கிளியரா புரிஞ்சிட்டீங்கனாலே உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். சோ அடினா என்னன்னா லைன் அப்படின்னு ஞாபகம். அடுத்தடுத்த வரியில இருக்கக்கூடிய மோனை அடி மோனை, அடுத்தடுத்த லைன்ஸ்ல இருக்கக்கூடிய எதுகை அடி எதுகை. சரிங்களா. சீர்னா என்னன்னா வார்த்தை, ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடுத்தடுத்த இந்த லைன்லயே இப்போ அடுத்தடுத்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள்ல முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது சீர்மோனை.
இதே வந்து இரண்டாவது எழுத்து ஒன்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி வார்த்தைகள் அது சீர் எதுகைன்னு சொல்லுவாங்க. சோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறப்போ வெறும் எதுகை மோனைன்னு கேட்டிருக்காங்களா இல்ல அடி மோனையா சீர் மோனையா அடி எதுகையா சீர் எதுகையான்னு நீங்க ப்ராப்பரா செக் பண்ணும். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சோ பாடலில் இடம்பெற்றுள்ள அடி மோனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அடிமோனை அப்படிங்கிற அடுத்தடுத்த லைன்ஸா. அப்ப இங்க என்ன ஒரு முதல் எழுத்து ஒன்று வருவது ஒரு அரி உந்து வழி அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, கிளியர். நெக்ஸ்ட் பாருங்க, ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஒரே வார்த்தை 2 முறை அடுக்கி வந்திருக்கு, நமக்கு பிரிச்சா பொருள் தரக்கூடியதா இருக்கு. அதனால இது என்னது நமக்கு அடுக்கு தொடர். சரிங்களா, சோ இதுதான் 1 மார்க்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பகுதி 2. சோ இந்த பகுதி 2ல டோட்டலா நம்ம 18 மார்க்ஸ் வந்து எழுத போறோம். சோ இதுல பதிவு 1 இருக்கு, இதுல 4 × 2 8 மார்க்ஸ். ஓகேங்களா, எவையேனும் 4 வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கிற மாதிரி இருக்கும். இதுல 21 இருக்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா நமக்கு கட்டாய வினா. இந்த 21 கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா நமக்கு திருக்குறள் கேட்பாங்க. சோ கம்பல்சரி எல்லாருமே மனப்பாட பகுதியில திருக்குறளை படிச்சிருங்க. சரியா, திருக்குறள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, விருந்தினர் மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள். சோ முகமன் சொற்கள்னா என்னது? விருந்தினரை மகிழ்விக்க கூறக்கூடிய சொற்கள். அந்த சொற்கள் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதே மாதிரி காசி காண்டம்ல அந்த 9 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. விருந்தினரா ஒருத்தனை வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி எல்லாம் உபசரிக்கணுங்கிறது அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பொருள் கூறுகளை கண்டிப்பா படிச்சிருங்க. ஓகே, ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ்லாம் அது கேட்டிருக்காங்க. அடுத்து விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கும். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸ்ல அவங்க என்ன கேட்கறாங்க ஆன்சர் மாதிரி இருக்கிறதுல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, புதிய படைப்புகள் உருவாக்க மொழிபெயர்ப்பு உதவுகிறது அப்படின்னு இருக்கு. சோ புதிய படைப்புகள் உருவாக்க எது உதவுகிறது அப்படின்னு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்றீங்கன்னா அதுக்கு இந்த லைன்ஸ் வந்து ப்ராப்பரான ஆன்சரா இருக்கணும். சோ அவங்க எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலுமே நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் நதியன். சோ இங்க என்ன எழுதலாம்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாமா? எஸ், அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, பாசவர் வாசவர் பல்மின விளைஞர் உமரர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்னாங்க. சோ சிலப்பதிகாரம்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேங்களா, இது மட்டும் இல்ல, இது போக பொருள் கூறுகள்லாம் இருக்கும் இல்லையா? சோ வெற்றிலை விற்போர், பல்நில விளைஞர் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பல இறைச்சிகளை வந்து விற்போர், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? சோ அதுல இருக்கிற எல்லாமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு புக் இன்டீரியர் 1 மார்க்ல கேட்கலாம், இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்லயும் உங்களுக்கு கேட்கலாம். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, நச்சுப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. சோ திருக்குறள்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த குறிப்பு அவையும் வருக. நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின், கண்டிப்பா எல்லாருமே அட்டென்ட் பண்ணியிருக்கணும். சோ பொருள் அப்படின்னு முடியக்கூடிய குறளை வந்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரிவு 2, இதுல என்ன சொல்லிருக்காங்க? எவையேனும் 5 வினாக்களுக்கு விடையளிக்கிற மாதிரி இருக்கும். சோ 5 × 2 டோட்டலா நமக்கு 10 மார்க்ஸ்க்கு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சோ புத்தக பயிற்சி வினாக்கள் எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸி. பாருங்க, இதுல எனக்கு மேற்கண்ட உரையாடல் உள்ள வினாக்களின் வகையை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வினை முற்றையும் வினையாளனையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுகிறாங்க. இது வந்து புத்தக பயிற்சி வினாக்கள்ல பின்னால இருக்கு. ஓகேங்களா, சோ இம்பார்ட்டன்ட் படிச்சிருங்க. நெக்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம். ஒவ்வொரு பாடலுக்கு கீழேயுமே உங்களுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்திருக்காங்க. நீங்க அதை படிச்சாலே போதுமானது. ஓகேங்களா, சோ கிளர்ந்த அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ கிளர்ந்த அப்படிங்கறத நீங்க எப்படி பிரிப்பீங்க? எஸ், பாருங்க, கிளர் ஒரு பகுதி வர மாதிரி பிரிக்கணுமா? ஃபர்ஸ்ட் கிளர், அதுக்கப்புறம் இத்து இந்த, அதுக்கப்புறம் இத்து கூட்டல் ஆன் வரும். ஏன்னா தா இருக்கு இல்லையா? தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஓகேங்களா, சோ கிளர் அப்படிங்கிறது கட்டளை வாக்கியம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சோ அது வந்து பகுதி அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் இத் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்லுவோம்? சந்தி. இந்த ஆனது விகாரம் அப்படின்னு சொல்லுவோமா? நெக்ஸ்ட் இத் இந்த அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. ஆ அப்படிங்கிறது பெயரற்ற விகுதி. சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, கலை சொற்கள் இருக்கு. ஓகேங்களா, சோ கலை சொற்களை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது என்னது? இலக்கியம். எம்பலம் அப்படிங்கிறது சின்னம்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மரபு தொடருக்கான பொருளறிந்து தொடரில் தொடரமைக்க. ஸோ கண்ணும் கருத்தும் அப்படின்னா, ஸோ நம்ம படிக்கும்போது கண்ணும் கருத்துமா படிக்கணும், ஒரு விஷயத்த கத்துக்கும் போது கண்ணும் கருத்துமா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு கவனிப்பா ஃபோக்கஸ்டா படிக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணுங்கிறத கண்ணும் கருத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அள்ளி இறைத்தல்னா ஏனோதான அள்ளி இருக்கிறது. செல்வந்தன் வந்து தங்கிட்ட இருந்த பொருட்களை வந்து அள்ளி இறைத்தார், அந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அணி கேட்டிருக்காங்க, இந்த இயர் வந்து நமக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா திருக்குறள்லயும் அணி இருந்துச்சு, அணின்னு ஒரு லெசன் இருந்துச்சு. ஸோ ரெண்டுல இருந்து எதுல வேணா கேட்பாங்க. நமக்கு இப்ப திருக்குறள்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ திருக்குறள்ல இருக்கக்கூடிய அணியை ப்ராப்பரா படிச்சுக்கோங்க, அதுவே ஈஸியா தான் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து புதிர்களுக்குரிய பொருத்தமான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பகுதி 3ல பிரிவு 1. ஸோ ஏதாவது 2 வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதுவுமே நமக்கு சிறுவினா தான் வந்து கேட்கறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு உரை பத்தியை படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ இது லாஸ்ட் இயர் இருந்தது, இப்போ நமக்கு இல்லை இந்த போர்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளி. ஸோ இதுவுமே 2 into 3 6 மார்க்குக்கு சிறுவினா. இதுல 34th பாத்தீங்கன்னா கட்டாய வினா, மனப்பாட பகுதி தான் நமக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் கேட்டாங்க, இது வந்து 3 மார்க் அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு பாடலை வந்து கேட்பாங்க. மனப்பாட பாடல் 3 லைன் 4 லைன் இருக்கிற மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். கம்பராமாயணம் பாடல் கேட்டிருக்காங்க, இது வந்து அன்னை மொழியை பாடல் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ எப்பவுமே நீங்க மனப்பாட பகுதி எழுதுறீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு ஹெட்டிங் கொடுங்க, கீழே வந்து ஆசிரியர் வந்து எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, பிரிவு 3ல எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 into 3 பாத்தீங்கன்னா 6 மார்க்குக்கு கேட்கறாங்க. இந்த 6 மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து நமக்கு வந்து அணி கேட்கறாங்க, அதுக்கப்புறம் அழகீட்டு வாய்ப்பாடு இருக்கு, அது போக திருக்குறள் இருந்து கொஸ்டினோ இல்ல வந்துட்டு திருக்குறள்ங்கிற இலக்கணம்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா வந்து ஜென்ரலா நமக்கு சிறுவினா இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாத்துக்கோங்க, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க்ஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல இருக்க தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. பாருங்க, கடிதம் கேட்டிருக்காங்க. கடிதம்ல நமக்கு 2 சாய்ஸ் இருக்கு. அண்ட் திருக்குறள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குத்துராற்றுப்படை இப்ப இல்லையா, ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. கலை திருவிழா வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்லாம் ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின். கலை திருவிழாவை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பா இந்த இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆஃப் இயர்லி அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ல. கலை திருவிழாவில் இப்போ கேட்டிருக்காங்க இல்லையா, மாநில அளவில் நடைபெற்ற நடன போட்டியில் வெற்றி பெற்ற நண்பனை பாராட்டி கடிதம், இல்லைன்னா கலை திருவிழாவை பற்றி கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் கொடுத்து கேட்டிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் காட்சியை கண்டு கவிஞர் எழுது. சோ புக் பேக்ல இருக்கிற பிக்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து கவிதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து கிரியேட்டிவாவும் கேட்கறாங்க. சோ கிரியேட்டிவா கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அந்த பிக்சரை பாருங்க, பார்த்து அது என்ன கருத்து சொல்ல வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தலைப்பு கொடுங்க. ஒரு 6 to 7 லைன்ஸ் வந்து பிழை இல்லாம எழுதுங்க. ஓகேங்களா. சோ அப்ப வந்து நம்மளால ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா படிவம். சோ படிவம்லயும் வந்து எல்லாமே ஃபில் பண்றது ப்ராப்பரா ஃபில் பண்ணுங்க, எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. சோ இதெல்லாம் பண்ணாலே நம்மளால ஈஸியா நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்க்க அண்ட் இந்த இன்சொல் பேசுவதால் ஏற்படும் நன்மை பாத்தீங்கன்னா நிற்க அதற்கு தகவல் கேட்பாங்க. ஓகேங்களா. நிற்க அதற்கு தகவல் புக் பேக்ல இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அப்படின்னு தெரியல, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய டைம் சொல்றேன், இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு இயலுக்கு பின்னால இருக்கக்கூடிய நிற்க அதற்கு தகவல் படிச்சிருங்க, மொழிபெயர்க்கவும் படிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான். லாஸ்ட் இயர் போராட்ட கலைஞர் கேட்டாங்க, இந்த இயரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க. மொத்தமா 3 கொஸ்டின் வந்து நம்ம அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு 2லுமே சாய்ஸஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உரைநடையில இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் துணைப்பாடம் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா பொதுக்கட்டுரை இருக்கும். ஸோ புக் பேக்ல இருக்க எல்லா கட்டுரையும் படிச்சிட்டீங்கன்னா நம்ம ஒரு கட்டுரை எழுதலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் கிரியேட்டிவா 2 கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ படிச்சு வச்சுக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் ஓவரால் பேட்டர்ன். இதே பேட்டர்ன்ல தான் நமக்கு ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கட்டும் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகல, உங்களுக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆனால அந்த போர்ஷன்ஸோட கொஸ்டின்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகலாமே தவிர வேற எதுவும் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ எவ்வளோ போர்ஷன்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு படிச்சிருக்கோம், இனி என்ன படிக்கணும் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிட்டோமான ஒரு செக்லிஸ்ட் எடுத்து வச்சு கிளிக் பண்ணி படிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ அப்பதான் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க படிக்கலாமே தெரியும் செக்லிஸ்ட் எடுக்கும்போது. ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ராப்பரா படிச்சு வர பப்ளிக் எக்ஸாம்ல சூப்பரா மார்க் எடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.